ஹலோ everyone, I'm Naveen. Welcome to another watch. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட பர்சனலாக நான் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்த வரைக்கும், அதாவது இந்த வருஷம் 2024 வெளியான ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்த வருஷத்தில் ஸோ நான் ஒரு டாப் 5 ரேங்கிங் வந்துட்டு நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்துட்டு 5 மூவி நான் பிக் பண்ணி ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்மால் ரிவ்யூ நான் எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது இந்த வருஷம் வெளியான படம் தான். கண்டிப்பாக இதில் ஒரு படமாச்சும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் வந்துட்டு ஹாலிவுட் மூவினாலே வந்துட்டு விஎஃப்எக்ஸில் வந்துட்டு தாறுமாறாக செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட கருத்தை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆஸ் அ பர்சனல் ஒப்பீனியனாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட டாப் 5 லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற படம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரென்ச்சைஸாக போய்க்கிருக்கு. பிகாஸ் வந்துட்டு இதோட இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 படம் கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி இது வந்துட்டு இது 6ஆவது பார்ட்டாக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல, ஒரு எந்த படத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் இந்த படத்தை நான் கண்டிப்பாக வந்து தேட்டரில் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். உண்மையில் நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ என்ன படம் போய் பார்க்குறதுன்னு தெரியாமல் சாய்ஸ் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நான் பூந்தேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பிகாஸ் வந்துட்டு இதுக்கு முன் தேடி பார்த்தப்போ வந்துட்டு தான் தெரியுது. ஸோ இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸோட ஃப்ரென்ச்சைஸ் மூவிஸ்லாம் நிறைய இருக்குது, ஒரு 5-6 படம் இருக்குது. அது பார்க்காமலே வந்துட்டு நான் பார்த்தேன். பட் சில கேரக்டர்ஸை வந்துட்டு ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசினாங்க, தெரிஞ்ச மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பழைய படத்தில் வந்துட்டு பழகிற மாதிரி பேசினாங்க. ஸோ அதில் தான் கண்டுபிடிச்சேங்க. ஸோ மேபி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு பார்ட் பை பார்ட்டாக பார்த்துருந்தா வந்துட்டு எனக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பட் இந்த கதை வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு லீட் ரோல் யார் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பவுல் ரூட் நடிச்சிருக்காரு. இந்த ஆக்டர் மட்டும் தாங்க எனக்கு உருப்படியாக தெரியும். பிகாஸ் வந்துட்டு இந்த ஆக்டர் வந்துட்டு தான் மார்வலில் வந்துட்டு ஆட்மேனாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலியமாக தான் அவர் தெரியும். அவர் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு டார்க் காமெடி பண்ணுவார். காமெடி ஹியூமர்ஸ்க்கு வந்துட்டு பஞ்சுவால் அவர் இருந்தாலே. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பில் மியூரின்னு ஒருத்தர் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் வந்துட்டு இவர் இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் மூவிலாம் வந்துட்டு நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் வந்துட்டு சீனியராக இருக்காரு. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஒரு சீனியரான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்தை நடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த கோஸ்ட் பஸ்டர்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆவி இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பிடிக்கிறவங்க, சரிங்களா, இந்த பேய் பிடிக்கிறவங்க மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஹண்ட் பண்ணுறவங்க. ஸோ எந்த உலகத்தில் எந்த யூனிவர்ஸ்லேருந்து எந்த மான்ஸ்டர் வந்துட்டு தப்பிச்சு வந்தாலும் இவங்க வந்துட்டு அதுக்குன்னா சிஸ்டம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, சரிங்க. ஆஃபிஷியலாக கவர்மெண்ட் வந்துட்டு கோஸ்ட் பஸ்டர்ஸ் பேரில் வந்துட்டு ஒரு 5-6 டீம், அதில் வந்துட்டு நம்ம பவுல் ரூட்டாக வந்துட்டு ஒருத்தவர். ஸோ இந்த மாதிரி அவங்க சர்வீஸ் பண்ணுற நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிளாக் புக் ஒன்று இருக்கும். அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் படித்தோ ஏன்ஷியன்ஸாக இருக்கிற வந்துட்டு பழைய காலத்தில் உள்ள மான்ஸ்டர்ஸை வந்துட்டு அது மூலிமா வந்துட்டு வெளியாக்கிடுவாங்க. ஸோ அதோட பிடிக்கிறதுக்கான கதை தான் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல்லாக ஓடும். ஸோ அந்த வர மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃப்ரோசனை வெளியாக்குற மாதிரி ஒரு மான்ஸ்டர். அதோட பவர் வந்துட்டு ஃப்ரோசன், சரிங்களா, ஐஸ் தான் அதோட பவர். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு ஃப்ரோசன் எம்பையர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு மெயினாக கண்டிப்பாக ஹாலிவுட் மூவினாலே எதை பற்றி நம்ம பேசுவோம், விஎஃப்எக்ஸ், எடிட்டர். வெள்ளைக்கான மாதிரி எவனாலையும் வந்துட்டு விஎக்ஸ்எக்ஸை வந்துட்டு அடிச்சுக்க முடியாதுங்க, சரிங்களா. பச்சை ஸ்க்ரீன் தான் இருக்கும், ப்ளூ ஸ்க்ரீன் தான் இருக்கும், இல்லாட்டி பச்சை கலர் சட்டை தான் நம்ம போட்டிருப்பாங்க, சரிங்களா. அதே நம்ம வந்துட்டு வேற மாதிரி சூட்டாக மாற்றிருப்பாங்க. பின்னாடி என்ன வந்துட்டு மாறி மாறி லொக்கேஷன் இருக்கும், எங்கேயுமே போக தேவையில்லைங்க. பேய் கூட ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மனசு ரியலாக இருக்கும், ஆனால் அது பொய்யா இருக்கும். செத்து போன மனசனையும் மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு படத்துலையும். விஎக்ஸ்எக்ஸ்க்கு வந்துட்டு பஞ்சமே இல்லை. ஸ்டாரி வந்துட்டு எங்கேயுமே லேக் ஆகலை, சொல்ல போனால் லேக் ஆகலை. நான் தூங்கவே இல்லை தேட்டரில். ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ ஏன் 5ஆவது லிஸ்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்தது வரக்கூடிய லிஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஸோ இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6/10. என்னோட டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கிற 4வது படம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த கார்ஃபீல்ட் மூவி. என்னடா கட்டுன்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க, இது நிஜமாக ஒரு அனிமேஷன் மூவி தான். பட் இதில் இருக்கிற ஒர்க் வந்துட்டு பேச படம் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கார்ஃபீல்டோட கேரக்டர் மூவி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு
நம்ம இருக்கிற உலகத்துலேயே வந்துட்டு ஒரு கேரக்டராக வந்துட்டு இந்த பூனை வரும், கால்ஃபீல்டு பூனை வரும் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு அனிமேஷன் மூவியும் எடுத்திருக்காங்க. சரிங்களா, நல்லா இருக்கும், ஸ்டாரியும் நல்லா இருக்கும். ஸ்டாரி வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்காது, பட் வந்துட்டு கிட்ஸ்க்கு பார்க்குற மூவி தாங்க இதுங்க. சரிங்களா, கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்டாரியே தேவையில்லை. என்ன இருந்தாலும் வந்துட்டு கிட்ஸு என்னத்தை பார்க்குறாங்களோ அதில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அதை மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. வரக்கூடிய அனிமேஷன் எந்த அளவுக்கு வந்துட்டு கேலியும் கிட்டதும் பண்ணுது, காமெடி பண்ணுது, அதை தான் வந்துட்டு கிட்ஸ் விரும்பி பார்ப்பாங்க. ஸ்டாரி வந்துட்டு இருந்து வள கொலன்னு போனால் சத்தியமாக கிட்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி 100% கிட்ஸுக்காக தயாரித்த டைரக்ட் பண்ண ஒரு படம் தாங்க. சரிங்களா, ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும் நேரில் நடிச்சிடலாங்க, பட் ஒரு அனிமேஷன் மூவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக அதோட வேலைப்பாடு கண்டிப்பாக நிறையா இருக்கும். அதனால தான் என்னோட லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்துட்டு 4வது இடத்துல இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 41 நிமிஷம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வருதுங்க. சரிங்களா, இந்த படத்தையும் வந்துட்டு மோஸ்ட்லி நான் போய் பார்த்தேன். இந்த படத்தையும் வேறு வழி இல்லாமல் தான் போய் பார்த்தேன். இப்போ பார்த்தேன் எப்படிடா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு பூனைக்கு நாய் சேவை பண்ணுது, அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. இந்த கார்ஃபீல்டு இருக்கிற பூனைக்கு அதுக்கு ஒரு அப்பா இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாரி வரும். ஸ்டாரி வைஸ் அடல்ட் பார்த்தா எல்லாம் ஸ்டாரியை நோட் பண்ணுவாங்க. சரிங்களா, கேரக்டர் யார் பேசுகிறா, யாருக்கு அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அதை நோட் பண்ணுவாங்க. பட் கிட்ஸ்க்கு வந்து நான் தேட்டரில் பார்க்குறது வந்து கிட்ஸு வந்துட்டு அந்த கேரக்டர் என்ன காமெடி பண்ணுதோ அதை தான் வந்துட்டு கிட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஸ்டாரி வைஸ் ஒரு மாதிரி லேகாக இருந்தாலும், சிம்பிளாக இருந்தாலும், பட் வந்துட்டு அனிமேஷன் வைஸ் வந்துட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு பிசுறு தட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிட்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். எஸ்ங்க. சரிங்களா, இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 out of 10. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற படம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குன்ஃபு பண்டா 4. ஸோ இதுவும் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் மூவி தான். அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 பார்ட் வழியாக இருக்குது. 3 பார்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேரக்டரை வந்துட்டு வேற லெவல் பண்ணோம், செம்ம சாட்டையாக பண்ணோம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் மூவியாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கேரக்டர் என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், அந்த ஸ்டாரி எப்படி போகுதுன்னு. 2வது 3வது வந்துட்டு ஸ்டாரியில் வந்துட்டு நிறைய விஷயம் டீட்டெயிலிங்காக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. புது கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த படத்தில் குன்ஃபு பண்டா 4ல் வந்துட்டு புது கேரக்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நிறையா கேரக்டர்ஸ் வருது, நிறைய மிருகம் கேரக்டர்ஸ் வருது. படத்தோட கதை என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவர் டிராகன் வாரியராக ஆகிட்டார். சரிங்களா, பெரிய போஸ்ட்டுக்கு வந்துட்டார். ஸோ அந்த போஸ்ட்லேயே நிறைய பேர் கூடாது. சரிங்களா, கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அந்த போஸ்ட்கான தகுதியான ஆளை வந்துட்டு கண்டுபிடிச்சி டிராகன் வாரியராக வந்துட்டு செலக்ட் பண்ணோம். அதுதான் போவோட டாஸ்காக இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இந்த வேறு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்ல முடியாது, சில ஒரு இடம்லாம் இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ்லாம் இருக்கும். சரிங்களா, ஸோ அதை வந்துட்டு அதுக்கு கார்டியனாக இருப்பார். சரிங்களா, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக வரல. ஸோ ஒரு கார்டியனாக ஆயிடுவார் அவரோட அடுத்த போஸ்ட். சரிங்களா, ஸோ அவரோட இப்போ இருக்கிற கரண்ட் போஸ்ட்டை வந்துட்டு டிராகன் வாரியர் போஸ்ட்க்கு, ஸோ இப்போ இருக்கிற யார் வந்துட்டு தகுதியானவங்களை வந்துட்டு அவங்கள வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பயிற்சிலாம் வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு போவோட இப்போ வேலை. அது அந்த நேரத்தில் என்ன நடக்குது, யார் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வரா, மறுபடியும் ரிட்டன் ஆகிறா. ஸோ இந்த மாதிரி கதைலாம் உள்ளுக்கு போகுதுங்க, நிறையா இருக்குது. ஸ்டாரி வைஸ் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் நான் போய் பார்த்தேங்க. எஸ், தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ என்ன சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. டைலாக் டெலிவரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் வந்துட்டு 8 out of 10. என்னோட டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கிற 2வது இடத்துல இருக்கிற என்ன படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த படம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு கேள்விப்பட்ட படமாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு இந்த படமும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் படம் தான். இதுக்கு முன்னாடி 3 எபிசோட், அதாவது 3 பார்ட் படம் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு, இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் 4வது பார்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 படத்தை நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த படத்தை வந்துட்டு கண்டினியூட்டிக்காக நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த படமே நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு
ஒரு 20 to 30% தான் வந்துட்டு பழைய கதைக்கும் இப்போ இருக்கிற கதைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட 70% வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கதை தான் வருதுங்க. சரிங்களா, ரொம்ப கண்டினியூ ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையாக தான் வருது, புது கதையாக தான் வருது. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. சரிங்களா, கண்டினியூட்டி அதாவது அந்தளவுக்கு கண்டினியூட்டியாக இருக்காது. ஓகே, ஸோ சில கேரக்டர்ஸ் தான் வரும், பட் வந்துட்டு இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த படம் ஏன் வந்துட்டு என்னோட ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்துட்டு 2வது இடத்துல இருக்குன்னா பிகாஸ் விஎஃப்எக்ஸ். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1000க்கும் மேற்பட்ட வந்துட்டு குரங்கு கூட்டம் இருக்கும். சரிங்களா, சார் இந்த குரங்கு கூட்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் மூலயமா வந்துட்டு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ வேலைப்பாடு இருந்திருக்கும்னு இந்த விஎஃப்எக்ஸ்க்கு டீமுக்கு. ஸோ அந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு ரியலாக இருந்துச்சு. சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில கேமரா ஷார்ட்ஸ் இருக்கும், இந்த குரங்களோட கண்ணுக்கு வந்துட்டு ஷார்ட் வைப்பாங்க, அவ்வளோ ரியலாக. ஸோ இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்க்கு வந்துட்டு பஞ்சமே இல்லை, குறையே இல்லை, பிசுறு தட்டாமல் வேற லெவலில் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு அடுத்த பார்ட்கான ஒரு கண்டினியூட்டியும் வந்துட்டு கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், இது வரிசையில் 4வது பார்ட். ஸோ வந்துட்டு இந்த 4வது பார்ட்டில் என்ன காட்டுறாங்கன்னா வந்துட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ மனிதர் உலகத்தில் வந்து குரங்கு ஆட்சி செய்ய ஆரம்பித்து இப்போது மனிதர்கள்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு பழைய மாதிரி ஆகிட்டாங்க. குரங்குங்களாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாக ஸ்மார்ட்டாக ஆகிடுச்சிங்க, மனசவங்க போல். இந்த மனிதர்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா வந்துட்டு மறுபடியும் பழைய காலத்து வந்துட்டு காட்டுவாசி ஆகிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த அந்த இருக்கிற உலகத்தில் வந்துட்டு இப்போ குரங்குங்க வந்துட்டு ஆட்சி செய்ய வந்துட்டு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்லாம் வந்துடுச்சிங்க, சரி புத்திசாலி ஆயிடுச்சிங்க. ஸோ இந்த ஆட்சி செய்கிற இடத்துல இந்த ராஜான இடத்துல ஒரு குரங்கு உட்காந்துருக்கு ஆல்ரெடி, பட் அது வந்துட்டு ஒரு தப்பான இடத்துல அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்க விடாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு இந்த நல்ல குரங்குகள் கூட்டம்லாம் வந்துட்டு அதை போய் தடுக்கிறது தான் வந்துட்டு இது ஒரு கதையாக இருக்குது. அடுத்த பாட்டுக்கும் லீடுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய தீனி தான். விஎஃப்எக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அடிச்சிக்கவே முடியுது, எந்த படத்துக்கும் அடிச்சிக்க முடியுது, அந்தளவுக்கு ஷார்ட்ஸு பக்காவாக இருக்குங்க. ஸோ மியூசிக் சொல்லப்போனால் பெருசாக எந்த மாதிரி எதுவும் இல்லை, பேசிக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க, தேவையான அளவுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கான ரேட்டிங் என்னோட கண்டிப்பாக 9 out of 10 தான், பிகாஸ் ஒன்லி ஃபார் ரீசன் த விஎஃப்எக்ஸ். என்னோட டாப் 5 ஹாலிவுட் 2024 இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிற படம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் அனிமேஷன் ப்ளஸ் ரியல் வேர்ல்டும் இருக்குங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மெயினாக ஆக்ட் பண்ணவர் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெட்பூல் ரியான் ரெனால்ட்ஸ் தான் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் லீட் ரோல் கூட சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரோல், ஒரு இம்பார்ட்டண்டான ரோல்னு சொல்லலாங்க. இவர் கூட தான் சேர்ந்து கதையை நகர்ந்துட்டு போகுது. சரிங்களா, அவர் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு கற்பனை ஃப்ரெண்டு தான் அவர். சரிங்களா, அவரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வராரு. அவர் கூட சேர்ந்து ஒரு பொண்ணும் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு கெய்லி ஃப்ளெமிங். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்துட்டு கதையை வந்துட்டு நகர்த்திட்டு போகிறாங்க. இதோட படம் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசில் எல்லாருக்கும், சரிங்களா, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ரியல் ஃப்ரெண்ட் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்க்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களே, நம்ம ஒரு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸ்பைடர்மேன் இருக்கலாம், சூப்பர்மேனாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளே ஒரு உணவு கொடுத்து ஒரு ஃப்ரெண்டை நம்ம வச்சுருந்துருப்போம். ஒரு கற்பனையாக சொல்கிறோம், கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டு நம்ம வச்சுருப்போம். எனக்கும் இருந்திருக்கு. சரிங்களா, இந்த கற்பனை ஃப்ரெண்டு நேரில் ஒரு உருவமாக வந்தால் எப்படி இருக்கும்? சரிங்க, புரியுங்களா? நம்ம ஒரு கற்பனை ஃப்ரெண்ட் நேரில் வந்துட்டு, அதாவது வந்துட்டு அந்த கதையில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்க கிட்டுக்கு மட்டும் படம் கிடையாது, பெரியவங்களுக்கும் அந்த படம் தான். கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பாக சின்ன வயசுல நம்மளுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு கற்பனை நண்பர்கள் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு எதுக்கு அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அப்படி நினச்சிக்கிட்டோம்னா, அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறைய வெளியே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போஷன் இல்லை, வெளியே ஏன்னா நம்ம ஸ்டில் கிட் தானே. அதனால் நம்மளுக்கு ஒரு துணை வேணும், ஒரு ஃப்ரெண்டு வேணும்னுக்காக நம்மளே ஒரு கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கிப்போம். அது எந்த உருவத்தோட இருக்காங்க, பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், குத்திரியாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூபாக இருக்கலாம், யார் வேணாலும் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டாக நம்ம ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருப்போம்ல மைண்டில்.
அந்த ஃப்ரெண்டு ரியலாக வந்தால் எப்படி இருக்கும். நம்ம போக போக நாட்கள் போக போக இப்போ கூட ஞாபகம் இல்லை என்னோட இமேஜினரி ஃப்ரெண்டு வந்து யாருன்ட்டு நம்ம மெமரிஸ் இழந்துடுறோம் அவங்கள பற்றி. ஸோ அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் நம்மளுக்கு வயசான காலகட்டத்தையும் அவசியம். பிகாஸ் வயசான நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தனிமையாக ஆயிரும். நம்ம எப்படி சின்ன வயசுலேருந்து பெருசாக வந்தோமோ அதே மாதிரி சைக்கிள், வாழ்க்கை ஒரு சைக்கிள் தாங்க, வாழ்க்கை ஒரு வட்டம் தான், நம்ம தளபதி சொன்ன மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்து முடி இல்லாமல் தான் நம்ம வந்துட்டு வரோம் இந்த உலகத்துக்கு. போக போக முடி வளருது, நல்லா வளர்த்துக்கிறோம். இப்போ போக போக வயசாக திரும்ப அந்த முடி வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி கொட்டி தான் போக போகுது, இருக்கிறதும் இல்லாமல் தான் போக போகுது. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் நம்ம தனியாக தான் வந்தோம், நடுவில் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், சில உறவுகள்லாம் நம்மளா சேர்த்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ போக போக காலம் போக போக எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மறைய தான் போகிறாங்க. சரிங்களா? காணாமல் தான் போக போகிறாங்க. ஆனால் இமேஜினரி ஃப்ரெண்ட் நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்போல ஒரு நண்பனை, அது கண்டிப்பாக கடைசி காலகட்டத்தில் நம்ம தனியாக இருக்கிறப்போ, தனிமையில் இருக்கிறப்போ தேவைப்படும். மறந்துடாதீங்க. ஞாபகம் முட்டுறதுக்கு தான் இந்த படம். ஸோ இது அடல்ட்காகவும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு படம் தாங்க. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். ஹாலிவுட் மூவி கண்டிப்பாக தமிழே டப் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? இது அதனால தான் இந்த படம் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது, முதல் இடத்துல இருக்குது என்னோட ரேங்கிங் லிஸ்ட்டில். ஸோ படம் சூப்பர் டூப்பர் தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை நான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு தேட்டரில் தான் போய் பார்த்தேன். விஎஃப்எக்ஸ் சொல்லவே தேவையில்ல, நடிப்பும் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்குது. பிச்சுட்டாங்க அந்த ஆக்ட்ரஸ்லாம், சூப்பராக இருந்துச்சுங்க. சரிங்களா? இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங் கண்டிப்பாக 10 out of 10 தாங்க. என்னோட டாப் 5 ஹாலிவுட் 2024 ரிலீஸ் ஆன மூவியை வந்துட்டு நான் உங்களுக்கு லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்துட்டு சொல்லிட்டேன். என்னோட பர்சனல் ஃபேவரட் முதல் இடத்துல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் நவீன் லாஜி. ஸோ மறக்காம நவீன் லாஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next video with better content. Take care. Bye. Ready. Take action.